அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற பொங்காலம்மன் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 2026 அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட வசந்த காலம், எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம். நீங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அம்மன் அருள் டிவில எல்லாத்துக்கும் ஷேர் பண்றீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சிகளும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்து அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப 2026 இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும், எல்லாவித யோகமும் உங்களை தேடி. எந்தெந்த கிரகங்க? இயற்கை சுபகரமான குரு பகவான், அடுத்து சனி பகவான், ராகு கேது பகவான். இவங்க தான் நம்முடைய ஜாதகத்துல எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கிரகம். ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் பயணிக்கும். அதனாலதான் இந்த ஜாதகத்துடைய தசாபுத்தி வந்தா எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க. சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி, குரு பகவான் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி, ராகு பகவானும் அரசாங்க அரசியல பெரிய அளவுக்கு ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டமான கற்பனை ராகு, கேது பகவான் மருத்துவத்துல பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய கிரகம். இது எல்லாமே உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா பார்த்துக்கிட்டு பலன் இல்ல, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இது என்ன ஒரு ஸ்பெஷல் பலன் கொடுக்குறது தெரியுமா? இதுவரை இல்லாத 2026 அந்தந்த கிரகம் அவங்க நட்சத்திரத்துல போறாங்க. அதனால நிறைய ஒரு மாற்றம் வரும் பாருங்க. சனி பகவான் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு, குரு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் திடீர் ராஜயோகம்லாம் இருக்குது. அப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்கு. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி மகர ராசி. எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இது காலச்சக்கரத்துக்கு 10வது ராசிம்பாங்க மகரத்தை பொறுத்தவரை. இந்த ராசியில செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். இதுலயுமே பாருங்க தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் இந்த மகரத்தை பொறுத்தவரை நிறைய இருக்கும். எப்படி தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும், ஒரு திறமையான குணமும் இந்த மகரத்துக்கிட்ட நிறைய உண்டு. இந்த ராசியில பிறந்துட்டா அறிவு ஞானம் பயங்கரமா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை. ஆனா ஒரு காரியத்தை நினைச்சா கண்டிப்பா அந்த காரியத்தை முடிக்கணுங்கிற எண்ணம் தான் மகரத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாவே அறிவான குணம், பயங்கரமான திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே இந்த மகர ராசியில நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு? கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எல்லா கிரகமும் சப்போர்ட்டா இருக்கும்போது கண்டிப்பா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப இந்த 4 கிரகம் உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் எத்தனாம் இடத்துல இருக்கு, நல்லதா கெட்டதா மட்டும் நீங்க செக் பண்ணிக்கணும். 2026 ஃபர்ஸ்ட் குரு பகவானை பார்க்கணும், அடுத்து சனி பகவானை பார்க்கணும், அடுத்து ராகு பகவானை பார்க்கணும், அடுத்து கேது பகவானை பார்க்கணும். ஏன் இந்த 4 கிரகத்தை நம்ம பார்க்க சொல்றோம்னா, இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யும். இப்ப வருட பலங்கிறது இந்த 4 கிரகத்தை வச்சுதான் மையமா வச்சுதான் நம்ம வருட பலனை கொடுக்குறோம் நம்ம கம்பல்சரியா. அப்படி பார்க்கும்போது பாருங்க, இந்த கிரகத்தை நல்லா பாருங்க. ஒரு சிலவங்க குரு வந்து பயிற்சியாகி வந்துருவாரு. ஏன்னா உங்க ராசி பிரகாரம் எடுத்து பார்க்கும்போது 2ஆம் இடத்துல ராகு நல்லா இருக்கணும். கேந்திர யோகத்துல ராகு இருக்காரு, சும்மா அவர் உட்காந்துக்கல. கேந்திர 2ஆம் இடத்துல கேந்திர யோகம்பாங்க, அங்கே ராகு. 3ஆம் இடத்துல முயற்சியில யாரு? சனி பகவான். 6ஆம் இடத்துல யாரு? குரு பகவான், எங்கே? மிதுனத்துல. அடுத்து 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான். இந்த 2 கிரகம் மட்டும் பாருங்க 6, 8ல இருக்கு. எது? குருவும் கேதுவும். மிச்ச இந்த ராகுவும் சனியும் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்காங்க பாருங்க. அப்ப இந்த 2 கிரகம் மட்டும் நீங்க ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும் போதும், இந்த வருஷத்துல நீங்க பெரிய அளவுக்கு போயிடலாம். எப்படி இந்த வருஷத்துக்கு பெரிய லெவலுக்கு போகணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா இந்த 4 கிரகம், மெயினா இந்த 2 கிரகம் மட்டும் குருவும் கேதுவும் நல்லா இருந்தா மட்டும் போதும். மற்றதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். ஏன்னா இப்பதான் 7 சனி முடிஞ்சும் நிறைய பேருக்கு நிம்மதி இல்லை. ஜூன் மாசத்துல இருந்து பாருங்க நிறைய ஒரு வருமானம், பொருளாதார பிரச்சனை, கண்டிப்பா கடன் பிரச்சனை, எதிர் பிரச்சனை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஏன்னா சனி போனா இங்க வக்ரத்துல உட்கார்ந்தார். இட பிரச்சனையோ இல்ல பூமி பிரச்சனையோ, டாக்குமெண்ட் பிரச்சனையோ, இல்ல வேலை தொழில உத்தியோகத்துல தடங்களோ தாமதமோ, இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய விதி ஜாதகத்துல 2027 ஜூன் மாசத்துல இருந்து சரியில்லையோ அவங்க எல்லாருமே நான் சொன்ன விஷயத்த எடுத்து பாருங்க. கண்டிப்பா பிரச்சனை வந்துடும். பல்லு வலி வந்திருக்கும், இல்ல கால் வலி வந்திருக்கும், இல்ல வயிறு சம்பந்தோட வலி வந்திருக்கும், இல்ல கடன் வந்திருக்கும், பேங்க்ல லோன் கிடைச்சிருக்காது, நிறைய ஒரு இட பூமியை விற்க முடியாம ஒரு தடங்களை கொடுத்திருப்பார், நிறைய ஒரு விஷயத்த படிப்புகள் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்திருப்பார், தொழில ஒரு தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு
தடையை சந்திச்சிருக்கணும். ஏன்னா சனி அங்க வக்ரம், மற்ற கிரகத்துடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு சரியா இல்லைன்னா கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் இது எல்லாமே நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இதுல எதுவுமே மாத்தி எதுவும் சொல்லவே முடியாது. யாரு? மகர ராசிக்காரங்க. கண்டிப்பா கேட்டு பாருங்களேன். அம்மாவுடைய உடம்பு இல்ல அப்பாவுடைய உடம்பு ஏதோ ஒரு மருத்துவ திடீர்னு எனக்கு செலவு வந்துச்சியா, காசு பணத்திலே பொருளாதார நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன் எல்லாருமே சொன்னாங்க 7 சனி முடிஞ்சு ஏன் நிம்மதி இல்லை அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிருப்பீங்க. ஆனா இந்த வருஷத்துல என்ன தெரியுமா, அதுல அந்த குழப்பமே வேண்டாம். சனி பகவான் நல்லா இருக்கார மட்டும் நீங்க பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல. ஏன்னா அவர் சொந்த சாரம் வாங்கி போறாரு. எல்லா கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறதுனாலதான் சொல்றேன். இது எல்லா வீடியோவும் கண்டிப்பா உங்க சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. இது மிகப்பெரிய ஒரு அனுகூலம். ஜாதகத்துல அந்த 4 கிரகம் மட்டும் நல்லா மட்டும் இருந்தா போதும். காசு பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன். சனி பகவான் மட்டும் இப்ப நல்லா இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பொருளாதார வருமானம் நான் சொன்னல, ஜூன் மாசத்துல இருந்து சரியா சேமிப்பே இருக்காது. நான் ஓப்பனா சொல்றேன். இனிமே வருமான இன்கம் நல்லா சேமிப்பு இருக்கும். பொருளாதார வருமான இன்கம் சேமிப்பு எல்லாமே சூப்பரா கொடுப்பாரு. எந்த ஒரு தடங்கள் இல்லாம நான் சொல்றேன். யாருக்கு? மகர ராசிக்காரங்களுக்கு. இப்ப இன்கம் வருமானம் பொருளாதாரம் எல்லாமே சூப்பரா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. தடைகள் இல்லாம கிடைக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை, பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்குறீங்க, எதாச்சும் ஒரு லோன் கேட்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த லோன் சேங்ஷன் ஆகும். நான் எந்த ஒரு தடங்களும் சொல்ல மாட்டேனே. அது நீங்க வீட்டு லோனா இருக்கட்டும் இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட லோனா இருக்கட்டும், எந்த பேங்க்ல போய் லோன், ஏன் லோன் கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்ல முடியுது. உங்களால என்ன காரணம், இதுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசமா புதன் வக்கரத்துல இருந்தாரு. இப்ப அவர் நிவர்த்தி ஆயிட்டாரு. அவர் நேரம் உங்க ராசியை நோக்கி வர போறாரு. அதனால எந்த பேங்க்ல போய் கடன் கட்டலாம், கடன் கிடைக்குங்க. 2-3 மாசத்துல கண்டிப்பா ஜனவரி மாசம் பிறந்தவொடனே கண்டிப்பா கிடைக்குங்கிறேன். நல்ல வேலை, சூப்பரான வேலை கிடைக்கும். ஏன் சொல்லுங்க? மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. ஏன் சொல்லுங்க? குரு சுயசாரம் வாங்கி, வெளிநாட்டுக்குள்ள கிரகம் சுயசாரம் வாங்கி நேரம் 6ஆம் இடத்துல இருக்க வெளிநாட்டுல ப்ரொமோஷன் கிடைக்குமே கிடைக்காது. இப்ப ஜாதகத்துல தசாபதி நடந்தா வெளிநாட்டுல ப்ரொமோஷன் கிடைக்கும்ல. எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் முன்னாடி போயிட்டேன், என்னாலாம் போக முடியலையே ஒரு மன வருத்தம் இருக்கு பாத்தீங்களா. அவங்க எல்லாத்துக்கும் சரி வெளிநாட்டு உள்ளவங்க அந்த வேலை உத்தியத்தும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். கடன் இருக்காது, பகை இருக்காது. ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் கடன் அடைச்சிருவீங்க. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். குடும்பத்துல கணவன் மனைவி நிறைய பேர் குழந்தைக்காண்டி ட்ரீட்மெண்ட் இருந்தா கண்டிப்பா இந்த வருஷத்துல 2026 எடுங்க. கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுங்க, சூப்பரா இருக்கும். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் புதுசா ஜாதக தசாபதி தொழில் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். தொழில நல்ல ஒரு அனுகூலம் வரணும், கண்டிப்பா ஜாதகம் எடுத்து பார்க்கணும். ஏன்னா இப்பதான் சனி பகவான் வக்ர நிவர்த்தியானார். அதனால எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்த்துக்கிட்டு தொழில புதுசா ஆரம்பிக்கணும், கண்டிப்பா பண்ணி பாருங்க. செம்ம ஒரு மாற்றம் இருக்கும். உங்க ஜாதகம் அதுக்கான தசாபதி வருதான்னு பார்க்கணும், அவ்வளவு வேற ஒன்றும். இதை மட்டும் செக் பண்ண மட்டும் போதும். மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, கமிஷன் வியாபாரம், நகரை வச்சிருக்கவங்க, இது எல்லாமே சொல்றேன். சரியாந்திர யோகம் இருக்கு. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. மெயினா பாருங்க, பெண்களுக்குலாம் நல்ல ஒரு வெற்றி வருது. அதே மாதிரி இட பிரச்சனை, சொத்து சார்ந்த பிரச்சனை, அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வில்லங்க இருந்தால் அந்த சொத்து 2026 மகர ராசி கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான தடைகள் இனிமே வராது, பாத்துக்குங்க. உங்களுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும், இனிமே இருக்காது. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், ஐடிஎஃப் நல்லா இருக்கும், மெயினா ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், ரியல் பிசினஸ் நல்லா இருக்கும், வண்டி வாங்க டிரைவர் வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள், அதிகமான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு நான் சொல்றேன். இந்த மகர ராசியை பாத்துக்குங்க. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் நட்சத்திரமே உத்திராடம் தான். தைரியம் தான் அவங்கள்ட்ட உள்ள. ஃபர்ஸ்ட் நம்ம உங்களை எடுத்தோன்னே என்ன சொல்லணும் தெரியுமா? நீ கோலை கிடையாது, நீ தைரியமான ஆளு, நீ சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுவ, லாபத்தை வருமானத்தை பத்தி சிந்திப்ப, குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்ப, ஒரு 10 பேர் நல்லா உதவி பண்ணக்கூடிய உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். நிறைய ஒரு கேரக்டர், நல்ல ஒரு கேரக்டர் உத்திராடத்துல நம்ம வளர்ந்து மட்டும் தான். பொய் சொல்ல தெரியாது, நல்ல ஒரு குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. ஆனா ஒரு 3-4 மாசமா ரொம்ப தடங்களை சந்திச்சிட்டாங்க உத்திராடத்துல பிறந்தவங்க. என்னன்னு சொல்லுங்க? சூரிய பகவான் நீசமா இருந்தாரா? 10ல 11ல வந்து வேலை உத்தியத்துல காலி பண்ணாரு. பண்ணாம இப்ப ரீசெண்டா சொல்றேன். இப்ப விரைய செலவு, நிறைய மருத்துவ செலவு, விரைய செலவு, நிறைய ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்க. இனிமே சந்திக்க மாட்டீங்க. என்ன காரணம் சொல்லுங்க? 2026 6 மாசம் வரை நீங்க கவலையப்படாதீங்க. ஏன்னா உங்க ராசிக்கு சூரியன் வருவார், 2ஆம் இடத்துல அப்படியே மாறி மாறி போய் உங்களுக்கு நல்ல ஒரு பலத்துல தான் உட்காந்துருவாரு. கெட்ட இடத்துல இருக்க மாட்டார். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே இந்த 6 மாசத்துல பண்ணணும். இது சம்பந்தம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணா இந்த மாசத்துல பண்ணிக்குங்க. எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய யோகம், பர்ஃபெக்டான யோகம், பர்ஃபெக்டா வேலை செய்யணும். ஓப்பனா சொல்றேன். உத்திராடத்துல போறவங்க அரசியல், அரசாங்க சந்தோஷம், திடீர் யோகம், லாட்ரி யோகம் எல்லாமே கண்டிப்பா பர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா உத்திராடத்துல போறவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமேதான் லைஃப்ல எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது, பாத்துங்க. அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம். கணவன் மேல, மனைவி மேல, கலைகள் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய, நல்லா தெரிஞ்சுக்கணும். சினி ஃபீல்டு, கலை ஃபீல்டு, இசை, இலக்கியம் எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஒரு பொறுமையா பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் சூப்பரா பார்ப்பாங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஆனா ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. நல்ல கேரக்டரா இருப்பாங்க. யாரு? திருவோணத்துல பிறந்தவங்க. இனிமேல் திருவோணத்துல பிறந்தவங்க பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல சூப்பரா இருக்குங்க.
எதை எடுத்தாலும் சரி நீங்க தைரியமா இறங்குங்க. ஏன்னா உங்களுடைய கற்பனை பண்ணுவீங்க, இதான் நடக்கும்னு சொல்லி மூவ் பண்ணி போவீங்க. நான் இங்க நடக்காது, எல்லாமே தடங்களை கொடுத்துருவோம். இனிமே தடங்கள் வராது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, தொழில் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நினைச்ச காரியத்தை சாத்தியக்கூடிய அமைப்பு திருமணத்தில் பொறுத்தும் கண்டிப்பா நல்லா இருக்கும். பாத்துக்கங்க. கெட்டது அதிகமா நடக்கான வாய்ப்புகள் நிறைய குறைவு. இப்படி ஆசைப்பட்ட விஷயம் அடையக்கூடிய நேரம் கண்டிப்பா தேடி வரும். ஆசிரியர் வேலை, உணவு சம்மந்தப்பட்ட வேலை. ஏன்னா உணவுனா ரொம்ப எல்லா கலைகளும் விரும்பக்கூடிய குணம். உங்களுடைய எந்த வேலை பார்த்தாலும் ஒழுங்கா பார்க்கணும் தானே உங்களுடைய கேரக்டர். இனிமே நல்ல ஒரு மாற்றக்கான ஒற்றுமை, பொதுமக்களுடைய சேவையில் நிறைய ஈடுபாடு பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக. அரசியல், அரசாங்க வேலை, படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. பாருங்க திருமணத்தில் பிறந்தவங்க. அடுத்து அவிட்டன்ஸ்ல பிறந்தவங்க. அவிட்டத்துல பிறந்தவங்க தான் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தை அதிகமா சந்திச்சது இந்த ராசிலே மெயினா. எதை எடுத்தாலும் தடங்கள் என்னதாயா லைஃப். ஏன்னா செவ்வாய் இதுக்கு முன்னாடி பலம் இழந்திருந்தாரு. பொருளாதாரம், வருமானம், தொழில், உத்தியோகம் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டாங்க. நிம்மதி இல்லையா லைஃப்ல? நிம்மதி எனக்கு எப்பதாயா வரும்? ஆனா இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாதாங்க. நீதியா இருப்பாங்க, நேர்மையா இருக்காங்க. எப்போதுமே நம்ம தொழில் நம்ம சொந்த கால பண்ணணும். தொழில் உத்தியோகத்தை பத்தி அதிக அளவு யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் எதுனா அந்த அவிட்டம் மட்டும்தாங்க. நட்சத்திர பிறந்தவே நம்ம சொந்த கால நிக்கணும், யாரையும் பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாத்தக்கூடாது, நம்ம நல்ல ஒரு அனுகூலமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க. யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, அடுத்த கட்டிட சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இந்த கலை ஃபீல்ட்ல சாதிக்கக்கூடிய நபர்கள், அரசியல், அரசாங்கத்துல கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருமே இந்த நட்சத்திரத்துல வந்துருவாங்க அவிட்டத்துல. ஹார்டான ஒர்க்லாம் ஈஸியா பண்ணுவாங்க. பயணங்கள் மூலமாக காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும் அவிட்டத்துல. மருத்துவம் நிறைய எடுத்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு தடங்களை கொடுத்து விட்டாரு, எல்லாமே செலவா கொடுத்து விட்டாரு, வேற ஒண்ணும் கிடையாது. பொருளாதார பெருங்கொண்ட பணமோ செலவோ கண்டிப்பா பிரச்சனையோ தடையோ எல்லாம் நிறைய பார்த்துட்டீங்க. உடல் ரீதியா ஒரு தாக்கங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புல ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில ஒரு மாற்றம் ஆகுறது எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் சொல்றது அவிட்டத்துல பிறந்தவங்க சொல்றேங்க. ஏன்னா இனிமேல் உங்க ராசியை நோக்கிதான் செவ்வாய் தாண்டி போவாரு. அதனால உங்களுக்கு எல்லாமே பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு அப்புறமா இருக்கு, இன்னும் செம்மையா இருக்கு. இடம், வீடு சார்ந்த பிரச்சனை, சொத்து சார்ந்த பிரச்சனை, கணவன் பிரச்சனை, வேலை உதவியில் ஒரு மாற்றங்கள். ஏன்னா 2025 நமக்கு அதிகமாக தான் கொடுத்தது இந்த அவிட்டம் தான். சொத்து சார்ந்த பிரச்சனை, வழக்கு சார்ந்த பிரச்சனை, படிப்பு சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய அவிட்டத்துல பிறகு நல்ல ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள், திடீர் யோகங்கள் எல்லாமே தேடி வருது. எந்த காரியம் இருந்தாலும் சரி, இனிமே தடங்களே உங்களுக்கு இருக்காது. தடங்களை தாண்டி நீ ஜெயிப்பீங்க. நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா இருக்கு. 2026 வரக்கூடிய 2026 மகர ராசியை பொறுத்தவரை தடைகளை உடைத்து மிகப்பெரிய வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது.